மத்திய அரசிடம் வெள்ள நிவாரணம் கோரப்பட்டுள்ளது குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் உதயநிதி, அப்பன் வீட்டு காசை கேட்கவில்லை, மக்களின் வரிப்பணத்தை தான் கேட்கிறோம் என தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சர் உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் உதயநிதி குறித்த தமிழிசையின் கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் ரகுபதி, எப்படி பேச வேண்டும் என திமுகவினருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்திருக்கிறார். அவங்க அப்பா வீட்டு காசையா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே, மற்ற மாநிலங்களுக்குலாம் கேட்காம கொடுக்குறீங்கல்ல, தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியா பாக்குறீங்க? தொடர்ந்து வலியுறுத்து வாங்க. அவங்க தாத்தா பதவியை, அவங்க அப்பா பதவியை, அவங்க அப்பன் பதவியை அனுபவித்துக் கொண்டிருப்பார், அப்படிதான் பேசுவார். சாதாரண திமுக தொண்டர்கள் இதை கேட்கலாம்ல, இது என்ன உங்க அப்பா வீட்டு கட்சி மட்டுமா, நீங்க அந்த பதவி உங்களுக்கு மட்டும்தானு கேட்கலாமா? அதே மாதிரி இதை நாமளே கேட்கலாமே. நீங்க உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகைன்னு பெயர் வைக்கிறீங்க, அப்போ நீங்க உங்க வீட்டில இருந்தா எடுத்து கொடுக்குறீங்க, நாம கேட்கலாம்ல. இதே தான் பிரதமர் வீடு கட்டு திட்டம்னு ஒன்று கேட்டாங்க. பிரதமர் வீடு கட்டு திட்டம்னா பிரதமராக காசு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ கலைஞர் உரிமை தொகைனா கலைஞர் வீட்டில் எடுத்து கொடுக்குறீங்க. ஆக இதே மாதிரி வார்த்தைகளை, முதலில் உதயநிதி அவர் வார்த்தைகளை அடக்கவில்லை என்றால் அவர் ஒரு எதிர்மறை தலைவராகத்தான் இந்தியா கூட்டணியும் சரி திராவிட முன்னேற்ற கழகமும் அவரை எதிர்கொள்ள போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்படி பேச வேண்டும் என்பதை அதாவது ஆளுநராக இருக்கக்கூடிய ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லித்தர வேண்டியதில்லை. நாங்கள் அவரிடம் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய இளைஞரணி செயலாளருக்கு எதை எந்த நேரத்தில் எப்படி பேச வேண்டும் என்பது நன்றாக தெரியும். எனவே அவர் நிச்சயமாக துணிச்சலாக கருத்துக்களை கூறுவதாலே இன்றைக்கு அவர் மீது அவர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள் என்பதற்கு அவருடைய பேச்சு ஒரு எடுத்துக்காட்டு. இது உதயநிதி ஸ்டாலின் அவருடைய துணிச்சலுக்கு எடுத்துக்காட்டு. கடந்த காலங்களில் ஆளுநர்களாக இது போன்ற பேட்டியோ எதுவும் தரமாட்டாங்க, இப்போ சமீப காலமாக இது அதிகரிச்சது என்ன காரணம்? அதில் நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய தெலுங்கானா ஆளுநராகவும் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் இது மாதிரி அதிகமான பேட்டிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். மற்ற ஆளுநர்கள் அதிகமாக கொடுப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவராகவே, மாநில தலைவராக இன்றைக்கும் தன்னை கருதி கொண்டிருக்கிறார் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.